தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். குரு வக்கர பலன் 2024. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ராசிநாதன் குரு 4ஆம் இடத்திற்கு அதிபதி குரு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்? அடுத்த மே மாதம் வரைக்கும். தற்பொழுது வக்கரகதியிலே சஞ்சரிக்க போகிறார். அதாவது 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இல்லையா? தற்காலம் வக்கரகதியிலே சஞ்சரிக்க போகிறார். அதாவது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 22ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கிலத்தில் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை 4 மாத காலம் வக்கரகதியில் சஞ்சரிக்க போகிறார். இந்த வக்கரகதியிலே 6ஆம் இடத்திலே குரு உங்கள் ராசிநாதன் சஞ்சரிப்பது மாறுபட்ட பலன்கள் ஏற்படும். அது எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக வக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராகு கேது எப்பவுமே வக்கரகதியில தான் செஞ்சிருக்கும். நவகிரகத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரம் கிடையாது. பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகங்களும் வக்கரம் அடையும். அதாவது சூரியனுடைய கதிர் வீச்சிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய காலம் வக்கரம். உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடைந்தால் நீச்ச பலன்களை செய்யும். நீச்சமற்ற கிரகம் வக்கரம் அடைந்தால் உச்சமான பலன்களை தரும். எதிர்மறையான பலன்கள், அதாவது மாத்தி யோசி, அந்த மாதிரியான எதிர்மறையான பலன்களை தரக்கூடிய அமைப்பு தான் வக்கரகதின்னு சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பா பாவ கிரகம் வக்கரம் அடைந்தால் நன்மை, சுபகிரகம் வக்கரம் அடைந்தால் அவ்வளவு நன்மை கிடையாது. ஏன் அப்படின்னா, குரு அப்படிங்கிற கிரகம் புத்திரக்காரகன், பொருள்காரகன். அதாவது பொன், பொருள், கௌரவம், அந்தஸ்து, அந்த நீதி, நேர்மை, இப்படிதான் வாழணுங்கிற அந்த ஒழுக்கம், இதெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் குரு. நவகிரகங்களிலே உங்கள் ராசிநாதன் குரு தான் 100% சுபகிரகம் அப்படின்னா அது குரு தான். அப்படிப்பட்ட கிரகம் வக்கரம் அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைத்து ஆதிபத்திய பலன்களை வலுவாக செய்யும். அதிலும் குறிப்பா ஜனன ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கிறவங்களுக்கு இப்போது யோகமான காலம். வக்கரம் பெற்று குரு திசை நடப்பவர்களுக்கு யோகமான காலம். அப்படி பார்க்கும் பொழுது குரு 6ஆம் இடத்திலே நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? 6ல் குரு வந்த பொழுதுதான் மகாபலி சக்கரவர்த்தி சிறைவாசம் போனது. ஆக 6ஆம் இடத்துக்கு வந்தால் வீண் பழி வரும். அதே போல குரு தான் பொருள்காரங்க இல்லையா? அப்ப பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள், கடன் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே போல எதிரிகளால் தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரணும் அப்படிங்கிறதான் இந்த 6ஆம் இடத்துக்கு குரு. ஆனா வக்கர காலங்கள்ல இது மாறும். பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும். ஏன்னா தனக்காரங்க 6ல் மறைங்கிற அந்த காரகத்துவ பலன் இல்லாம போறதுனால பொருளாதாரம் சம்பந்தமா மந்த நிலை நீங்கும். பொருளாதார சம்பந்தமா வளர்ச்சி இருக்கும். அதே போல எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு இருந்தால் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல உத்தியோகம், 6ஆம் இடங்கிறது உத்தியோகம் இல்லையா? அப்ப புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்திலே இடமாற்றம் பெறக்கூடிய அமைப்பு. அதே போல உத்தியோகத்துல, அதாவது நம்மளுக்கு தகுதியான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு 6ஆம் இடம். அப்ப மாத சம்பளம் பெறக்கூடிய இடம் 6ஆம் இடம். ஆக தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் மிக பிரமாதமாக இருக்கிறது. எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மெயினா பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் இப்பொழுதுக்கு கொஞ்சம் ஆறப்போடும். அதாவது அந்த வக்கர காலங்கள், அந்த தை மாதம் 22ஆம் தேதி வரை, புரட்டாசி 23ல இருந்து தை மாதம் 22ஆம் தேதி, இந்த காலகட்டங்களில் பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள் தலை தூக்காது. ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாகவே இந்த வக்கர காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். ஆனாலும் ராசிநாதன் 6ல் மறைவது சிறப்பு இல்லை. அதே போல அவர் தான் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான் இல்லையா? அப்ப தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தணும். வீடு, நிலம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுதைக்கு பேச வேண்டாம், அதை அப்படியே ஆறப்போடணும். இப்போதைக்கு அதை நான் 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நேரத்தில் அதை ஃபைட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் 1க்கு 2 தடவை யோசித்து வாக்கு கொடுக்கணும். அதை உடனே நான் இதை செஞ்சுடுவேன், இதை வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்கு உடனே கொடுக்கக்கூடாது. 1 முறைக்கு 2 முறை யோசித்து வாக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புலையும் இருக்கணும். மற்றபடி குரு 6ஆம் இடத்துல தனகாரகன் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் தன்னுடைய காரகத்துவ பலன்களை செய்யாமல் இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். அதாவது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இல்லைன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக வரக்கூடிய வசூலாகக்கூடிய பணம் இந்த டைமில் சேரக்கூடிய அமைப்புலாம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அதே போல் குருவுடைய பார்வை, குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க.
குரு எந்த இடத்தை பார்க்குதோ அந்த இடம் சுபத்துவம் அடையும், அந்த இடம் நன்மைகள் விளையும். அப்ப குருவுடைய பார்வை என்னென்ன பார்வை? தான் இருக்கும் இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு குரு 5ஆம் இடத்தை 5வது பார்வையாக பார்க்கறது எங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே அங்கே கேது இருக்கார். அப்போ குருவுடைய பார்வையால் என்ன ஆகும்? சுபத்துவம் அடையும். அப்போ சுபத்துவம் அடையும் பொழுது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். இப்பொழுது தொழிலிலே ஒரு சில தடைகள் இருக்கும். ஏன்னா கேது இருக்கார் இல்லையா? குரு வக்கரமடைந்து வக்கர பார்வை பெருசாக நன்மை செய்யாது இல்லையா? அதனால என்ன ஆகும்? தொழில் சம்பந்தமான எடுக்கக்கூடிய முதல் முயற்சி தடைபட்டு அதுக்கப்புறம் நடக்கும். அந்த மாதிரி தொழில் சம்பந்தமான ஒரு சில தடை, தாமதம், இழுபறி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக அதுக்காக என்ன செய்யணும்? இந்த வக்கர காலங்களிலே விநாயக பெருமானுக்கு திங்கள் கிழமையிலே தேங்காய் எண்ணெயில விளக்கு போட்டு வழிபாடு செய்வதும், அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வதும் தொழில் சம்பந்தமான வளர்ச்சிக்கு உதவி செய்யும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அயன போகஸ்தானம் 7வது பார்வையா. வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் 12ஆம் இடம். ஆக 12ஆம் இடம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு இல்லையா? 12ஆம் இடங்கிறது செலவு, விரயத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ செலவை கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். இந்த விரய காலங்களில் செலவு நிறைய இந்த நேரத்தில் சேரும். அதாவது எதிர்பாராத அளவுக்கு இங்கே செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு சொல்லி வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆக செலவுகளை இந்த காலங்களிலே கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். 9வது பார்வையாக வாக்கு, தனம், குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப இந்த வக்கர காலங்களில் அதனுடைய 9வது பார்வையோட பலன் குறையும் பொழுது என்ன ஆகும்னா, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவை குடும்பத்தில் சில வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். குடும்பத்துக்காக நிறைய செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால செலவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தமா அதாவது அவங்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் அவர்கள்ட்ட, ஏன்னா வருமான ஸ்தானம் 2ஆம் இடம். அப்போ வருமானம் கொஞ்சம் குறைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால குடும்பத்தினருடன் இந்த வக்கர காலங்களிலே தேவையில்லாத வாக்குவாதங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பொதுவாக இந்த பார்வையோட பலன் தான் கொஞ்சம் குறைபடுமே தவிர, மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு இதில் யோகமான விஷயம் என்னன்னா, அதாவது பொன், பொருள், கௌரவ, அந்தஸ்தம், தனக்காரகன், புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு காரகத்துவ அடிப்படையில் அவர் பலனை குறைத்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திரர்கள் சம்பந்தமான யோகம், குழந்தை பிறப்பு அல்லது கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, பொருளாதார மந்த நிலை நீங்கி பொருளாதாரம் சம்பந்தமான உயர்ச்சி, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் இருந்தால் அந்த கோர்ட்டு கேஸை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே மிகச்சிறப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர காலங்கள் புரட்டாசி 23 தை மாதம் 22ஆம் தேதி வரை மிகச்சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் இருக்கும். அதிலும் குறிப்பாக குரு வக்கரமாகி தசை நடத்துறவங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் இந்த காலங்களில் நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.